ஓகே, லாஸ்ட் வீடியோட கண்டினியூஸ் பார்ட்டு தான் இந்த வீடியோவும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம எலிஃப் கான்செப்ட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளும் அண்ட் இஃப்க்குள்ளே இஃப், அதாவது நெஸ்டட் இஃப் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்களே கூட இந்த ப்ரோக்ராமை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ப்ரோக்ராமில் என்ன பண்ணணும்னா, ஒரு மினி கால்குலேட்டர் க்ரியேட் பண்ணணும். ஒரு 4 அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இந்த 4 ஆப்ரேஷனை மட்டும் வச்சு ஒரு மினி கால்குலேட்டர் நீங்களே க்ரியேட் பண்ணி பாருங்கள். வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்களே க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா வாங்க எப்படி பண்ணலான்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன், என்ன ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ண போகிறோன்றதுக்கு ஆப்ரேஷன் சொல்லிட்டு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆப்ரேஷன் ஈக்குவல் டு int of input of enter the operation to perform அப்படின்ற மெசேஜை நான் பாஸ் பண்ணிக்கிறேன். டபுள் கோட்ஸ்குள்ளே enter the operation to perform. போட்டுட்டு லாஸ்ட்டில் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துக்கோங்க. இப்போது அந்த ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு 2 நம்பர்ஸ் நம்ம வாங்கிக்கலாம். ஸோ ஏன்னு ஒரு இன்புட் வாங்கிக்கலாம், பின்னு ஒரு இன்புட் வாங்கிக்கலாம். ஏ ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் இன்புட் அப்படின்றத வாங்கிட்டு, ஸோ அந்த இன்புட்குள்ளே ஏ இஸ் என்ன வேல்யூ அப்படின்றத நான் கேட்குறதுக்காக டபுள் கோட்ஸில் ஏ இஸ் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ தட் யூஸருக்கு நீங்கள் ஏவோட வேல்யூ தான் என்ட்ரு பண்ண போகிறீங்க அப்படின்றத நம்ம இதில் கன்வே பண்ணலாம். ஓகேயா, நெக்ஸ்ட்டு பின்னு ஒரு இன்புட் வாங்கிக்கலாம். ஸோ பி ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் இன்புட் அப்படின்றத போட்டுட்டு திரும்ப இன்புட்குள்ளே பி இஸ் அப்படின்றத நான் டபுள் கோட்ஸில் கொடுத்துக்கிறேன். ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இஃப் கண்டிஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இஃப்பில் இஃப் ஆஃப் ஆப்ரேஷன் ஈக்குவல் டு ஆட் அப்படின்ற மாதிரி நான் டபுள் கோட்ஸில் கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் அடிஷனாக வச்சுக்கலாம். ஸோ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு கோலன் வச்சுட்டு இப்போ ஆட் அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா பிரிண்ட்டில் ஏவியும் பிவியும் ஆட் பண்ண சொல்லிடலாம். ஸோ பிரிண்ட்டில் ஏ ப்ளஸ் பி அப்படின்றத நான் என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இஃப் எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம்? ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி எலிஃப் கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எலிஃப்னு நான் போட்டுட்டு திரும்ப அகைன் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு ஆப்ரேஷன் ஈக்குவல் டு அடிஷனுக்கு அப்புறம் என்ன, சப்ராக்ஷனா? ஓகே, சப்ராக்ட் அப்படின்றத கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அகைன் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு கோலன் வச்சுட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளே பிரிண்ட் ஆஃப் ஏ மைனஸ் பி அப்படின்றத கொடுத்துக்கலாம். ஸோ என்னோடய நெக்ஸ்ட் எலிஃப் மல்டிப்ளிகேஷனாக இருக்கும். ஸோ எலிஃப் ஆப்ரேஷன் ஈக்குவல் டு மல்டிப்ளை அப்படின்றத நான் டபுள் கோட்ஸில் கொடுத்துக்கிறேன். கொடுத்து ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு அகைன் கோலன் வச்சுட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளே பிரிண்ட் ஆஃப் ஏ ஸ்டார் பி அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அந்த ஸ்டார்ன்ற ஆப்ரேட்டர் தான் மல்டிப்ளிகேஷனை பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அகைன் ஒரு எல்எஃப் ஆட் பண்ணி ஆப்ரேஷன் ஈக்குவல் டு டிவிஷன் அப்படின்றத நான் டைப் பண்ணிக்கிறேன்.
ஸோ இந்த 4 ஆப்ரேஷன்ஸ் மட்டும் நம்ம வச்சு ஒரு கால்குலேட்டர் வந்து க்ரியேட் பண்ணிடலாம். இன்கேஸ் நான் இப்போ இந்த 4ம் இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் நான் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து வேலிட் ஆப்ரேஷன் என்ட்ரு பண்ணுங்கள் அப்படின்ற மெசேஜை நம்ம பாஸ் பண்ண சொல்லிடலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்எஃப் எல்லாம் முடிஞ்சிருச்சு, லாஸ்ட்டில் ஒரு எல்ஸ் பார்ட் ஆட் பண்ணணும்னு சொன்னேன்ல, ஸோ அந்த எல்ஸில் நம்ம அந்த மெசேஜை வந்து பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிவிஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எல்ஸ் கோலன் எல்ஸோட பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளே டபுள் கோட்ஸ் போட்டுட்டு என்டர் அ வேலிட் ஆப்ரேஷன் டு பெர்ஃபார்ம் அப்படின்றத டைப் பண்ணிடலாம். ஸோ டைப் பண்ணிட்டேன். ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபைலை இப்போது சேவ் பண்ணிவிட்டு ரன் ஹிட் பண்ணலாம். நான் வந்து Ctrl S கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ ரன் ஹிட் பண்ணுறேன். ஸோ என்ட்ரு ஆப்ரேஷன் டு பெர்ஃபார்ம்ன்ற மாதிரி வந்துருச்சு. நான் வந்து ஃபஸ்ட் ஆப்ரேஷன் ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட்னு கொடுத்து என்ட்ரு பண்ணுறேன். எனக்கு வந்து ஏதோ வேல்யூ எரர்னு த்ரோ பண்ணுது. ஸோ நான் ப்ரோக்ராமில் எங்கேயோ ஒரு இது மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். அது என்னன்னு ஃபைண்ட் பண்ணுறேன். ஓகே, என்ன மிஸ்டேக்னால் என்னோடய ஆப்ரேஷனில் நான் இன்ட் ஆஃப் இன்புட்னு வாங்கிட்டு நான் இங்கே என்ட்ரு பண்ணும்போது ஸ்ட்ரிங் வேல்யூ ஆட் அப்படின்னு நான் என்ட்ரு பண்ணதுனால தான் எனக்கு எரர் த்ரோ பண்ணியிருக்கு. ஸோ நான் அந்த ஆப்ரேஷனில் இன்ட் ஆஃப் இன்புட்ன்றதை ரிமூவ் பண்ணிடுறேன். வெறும் இன்புட் தான் இருக்கணும். ஏன்னா நம்ம ஸ்ட்ரிங் வேல்யூ தானே என்ட்ரு பண்ண போகிறோம், ஆடு சப்ராக்டு அந்த மாதிரி. ஸோ அந்த இன்ட்டை வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் அந்த இன்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அகெயின் லாஸ்ட்டில் போட்டிருந்த ப்ராக்கெட்டையும் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபைலை வந்து சேவ் பண்ணிவிட்டு அகெயின் ரன் ஹிட் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து ஏவோட வேல்யூ கேட்குது, 10ன்னு கொடுத்துக்கிறேன். பியோட வேல்யூ வந்து 20ன்னு கொடுத்துக்கிறேன். என்ட்ரு ஆப்ரேஷன் டு பெர்ஃபார்மில் வந்து ஆட்னு கொடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு வந்து 13 ரிட்டன் ஆகிருச்சு. ஸோ மிஸ்டேக்ஸ் மேக் பண்ணுறது யூஷுவல் தான், பட் அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுன்றதை ஃபைன் பண்ணிக்கணும். ஓகேயா? ஸோ நான் அகைன் கூட ஃபைலை சேவ் பண்ணிட்டு இன்னொரு ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணி பார்க்கலாம். ஸோ A is 25, B இஸும் 25 கொடுத்துக்கிறேன். என்ட்ரு ஆப்ரேஷன் டு பெர்ஃபார்மில் மல்டிப்ளை அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். என்ட்ரு கொடுத்ததுக்கப்புறம் ஏவும் பியும் மல்டிப்ளை ஆகி 625 அப்படின்ற ஆன்சர் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ நான் அகெயின் வந்து ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு இன்கேஸ் நான் இந்த ஆப்ரேஷன் 4ம் இல்லாத ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் கொடுத்து அப்போ என்ன ரிட்டன் ஆகுதுன்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ ஏயோட வேல்யூ 12, பியோட வேல்யூ வந்து 3ன்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். என்டர் தி ஆப்ரேஷன் டு பெர்ஃபார்மில் வந்து நான் வந்து ஸ்கொயர் ரூட் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ ஸ்கொயர் ரூட்டுன்ற ஆப்ரேஷனை வந்து நான் ஆடே பண்ணல. அப்போது எனக்கு வந்து என்ன மெசேஜ் த்ரோ பண்ணுதுன்றதை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் ஸ்கொயர் ரூட்டுன்னு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுக்குறேன். இப்போது என்டர் அ வேலிட் ஆப்ரேஷன் டு பெர்ஃபார்ம் அப்படின்ற மெசேஜ் வந்து எனக்கு வந்து த்ரோ பண்ணியிருக்கு. பிகாஸ் ஸ்கொயர் ரூட்டுன்ற ஆப்ரேஷனை நம்ம கால்குலேட்டரில் ஆடே பண்ணல. ஸோ இப்படி தான் நீங்கள் மல்டிபிள் எல்எஃப் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ரோக்ராம் வந்து ரைட் பண்ணணும். நீங்கள் ப்ரோக்ராம் ரைட் பண்ணிவிட்டு ரன் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக சில மேனுவல் எரர்ஸ் வர்றது இது வந்து நார்மல் தான். அதை வந்து எப்படி ரெக்டிஃபை பண்ணணுன்றது தான் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணணும். மேக்கிங் மிஸ்டேக்ஸ் இஸ் நாட் அ மிஸ்டேக், பட் ஹவு டு ரெக்டிஃபை தட் மிஸ்டேக்குன்றதை நீங்கள் ஃபைண்ட் பண்ணிக்கணும். ஓகே, இந்த ப்ரோக்ராமை டெலிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு இஃப்குள்ளே இன்னொரு இஃப் எப்படி கொண்டு வரது அப்படின்றத பார்க்கலாம். அதாவது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு கண்டிஷனுக்குள்ளே இன்னொரு கண்டிஷன் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து நெஸ்டடிஃப் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ இது கொஞ்சம் ஃபன்னியாக ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் வந்து க்ரியேட் பண்ணுவோம்.
ஸோ ஐஸ்கிரீம் கெட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரோக்ராம் வந்து ரைட் பண்ணலாம். ஓகேயா? ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து எடிட்டர் கன்சோலை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு அகைன் நியூவாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, கன்சோல் புதுசாக ஓப்பன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு யூஸர்ட்டேருந்து ஒரு கொஸ்டின் மாதிரி வாங்கிக்கலாம். ஸோ இன்புட்னே நான் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அந்த இன்புட்டில் ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் அப்படின்றத போட்டுட்டு டபுள் கோட்ஸில் ஐஸ்கிரீம் வேணுமா வேணாமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து கேட்போம். ஓகேயா? ஸோ ஐஸ்கிரீம் வேணுமா வேணாமா கேட்டுட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லைனுக்குள்ளே வாங்க. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து கண்டிஷன் ஆட் பண்ண போகிறோம். இன்கேஸ் அவங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டா என்ன கொடுக்கலாம் அப்படின்றத நம்ம வந்து ஆட் பண்ணலாம். ஸோ இஃப் ஓப்பன் பண்ணிவிட்டு இஃப் ஆஃப் இன்புட் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸில் வேணும் அப்படின்றத டைப் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு கோலன் ஆட் பண்ணிவிட்டு எப்போதுமே இஃப்க்கு அப்புறம் நம்ம ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் ஆட் பண்ணுவோம். இப்போ இந்த இடத்துல இன்னொரு கண்டிஷன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இன்னொரு கண்டிஷன் என்னென்னா input 2 அப்படின்ற ஒரு வேரியபிள் நான் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த input 2 ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் டபுள் கோட்ஸில் என்ன ஐஸ்கிரீம் வேணும், கோனா இல்லை கப்பா அப்படின்றத கேட்டுக்கலாம். கோனா கப்பா கேட்டுட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போது இதுக்குள்ளே ஒரு இஃப் கண்டிஷன் போட போகிறோம். ஸோ இஃப் ஓப்பன் ப்ராக்கெட் போட்டுட்டு input 2 ஈக்குவல் டு இன்கேஸ் கப் ஐஸ்கிரீம்னு வச்சுக்கலாம். கப் ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்குறாங்க. ஸோ இஃபுக்குள்ளே input 2 ஈக்குவல் டு டபுள் கோட்ஸில் கப்புன்னு கொடுத்துடலாம். ஸோ அவங்க கேட்குறது வந்து கப் ஐஸ்கிரீமாக இருந்தது அப்படின்னா அதுக்கு என்ன மெசேஜ் வந்து கொடுக்கணுன்றத நெக்ஸ்ட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஆட் பண்ணலாம். ஸோ டபுள் கோட்ஸ் முடிச்சுட்டு கோலன் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு பிரிண்ட் லைனுக்கு வாங்க. ஸோ பிரிண்ட் ஈட் கப் ஐஸ்கிரீம் அண்ட் சப்ஸ்கிரைப் அப்படின்றத ஆட் பண்ணிக்கலாம். ஈட் கப் ஐஸ்கிரீம் அண்ட் சப்ஸ்கிரைப். சப்ஸ்கிரைப் தாண்டா பண்ண மாட்டேன் அப்படின்றீங்களா? ஓகே, அந்த மெசேஜை நான் என்டர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போது உள்ளே கொடுத்துருக்க இஃபோட எல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். ஸோ ஒரு ஸ்டெப் பேக் வந்து எல்ஸ் கொடுத்துட்டு கோலன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு கீழே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டு ஸோ கப் ஐஸ்கிரீம் இல்லை அப்படின்னா ஆப்வியஸாக அவங்க கோன் ஐஸ்கிரீம் தான் கேட்டிருப்பாங்க. ஸோ ஈட் கோன் ஐஸ்கிரீம் அண்ட் சப்ஸ்கிரைப் அப்படின்ற மெசேஜை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
உள்ளே கொடுத்துருக்க இஃப்க்கு எல்ஸ் கண்டிஷன் நம்ம ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வெளியே கொடுத்துருக்க இஃப்க்கு எல்ஸ் கண்டிஷன் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்கள் டோட்டலாக ஃப்ரண்ட் ஆஃப் த லைனுக்கு நீங்கள் வந்துடணும். ஏன்னா அங்கே தானே இஃப் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கே வந்துட்டு எல்ஸ் போட்டுட்டு எல்ஸ் டைப் பண்ணிக்கிறேன். எல்ஸ் கோலன். ஸோ இந்த எல்ஸோட பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இன்கேஸ் அவங்க ஐஸ்கிரீம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன மெசேஜ் பிரிண்ட் பண்ணலான்றதை இங்கே பிரிண்ட் பண்ணணும். நம்ம என்ன பண்ணலாம்னா சரி விடு அப்படின்ற மெசேஜை இங்கே பாஸ் பண்ணிக்கலாம். அவங்க ஃபஸ்ட்டே ஐஸ்கிரீம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா சரி விடு அப்படின்ற மெசேஜை இங்கே என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ போட்டுட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா ஒரு இஃப் க்ரியேட் பண்ணி அதுக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டு அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும் நெக்ஸ்ட்டு இஃப்குள்ளே போயிட்டு எனக்கு அங்கே என்ன கண்டிஷன் இருக்குது அப்படின்றத செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான ஆன்சரை ரிப்ளை பண்ணு அப்படின்றது தான் நம்ம இப்போ உங்கள் டைப் பண்ணியிருக்கோம். ஸோ நான் இப்போ வந்து ஃபைலை சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு ரன் மாடியூல் கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம் ப்ரோக்ராம் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை. ஸோ ஃபஸ்ட்டு ஐஸ்கிரீம் வேணுமா வேணாமான்றது கேட்குது. நான் வந்து வேணும்னு டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ண முடிச்சதுக்கப்புறம் என்னோடய நெக்ஸ்ட்டு கொஸ்டின் கேட்குது, என்ன ஐஸ்கிரீம் வேணும், கோனா கப்பா அப்படின்னு கேட்குது. நான் வந்து கோன் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ கோன் நான் டைப் பண்ணிட்டு என்ட்ரு பண்ணோன்னே ஈட் கோன் ஐஸ்கிரீம் அண்ட் சப்ஸ்கிரைப் அப்படின்ற மெசேஜை வந்து எனக்கு த்ரோ பண்ணிடுச்சு. ஸோ இப்படி தான் ஒரு இஃப்குள்ளே இன்னொரு இஃப் கண்டிஷன் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். நான் அகைன் ப்ரோக்ராமை சேவ் பண்ணிவிட்டு வெளியில் இருக்கிற இஃபோட எல்ஸ் கண்டிஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த டைம் நான் வந்து வேணாம் அப்படின்றத மெசேஜை நான் கொடுத்துட்றேன். அப்போது எனக்கு ஃபஸ்ட்டு கண்டிஷனே ஃபெயில் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு வந்து சரி விடு அப்படின்ற மெசேஜ் வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு இஃப்குள்ளே இன்னொரு இஃப் யூஸ் பண்ணணும். இந்த ப்ராசஸோட பேர் தான் வந்து நெஸ்டடிஃப் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ ஐ திங்க் இப்போ உங்களுக்கு வந்து கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் அடுத்தடுத்த பைத்தானோட கான்செப்ட்ஸ் என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.